நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணத்தையும் உங்களுக்கு தோண்டும். அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளர் அப்படின்ட்டு சொல்லலாம், தமிழகத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 315 கோடி ரூபாய் வந்து கல்வி கடன் முகாம் நடத்தி கிட்டத்தட்ட 4000 சில்லற மாணவர்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இதில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மேலை நாடுகளுக்கு படிக்க போறாங்க, உள்ளூர்லேயே பெரிய பெரிய கோர்சஸ் எளிய வீட்டு மக்கள்ல இருந்து மேல இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. ஒரு பெருவிதமா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா இவருடைய தந்தையார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா நாங்க கல்வி கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாரு. நிறைய பேர் இதை நம்பி மாற்று கட்சியினர்ல இருக்கக்கூடிய கூட வந்து நம்ம மகனுடைய கல்வி கடன் ரத்தாகும், நம்ம ஃப்ரெண்டோட கல்வி கடன் ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தெரிஞ்சவங்களுடைய கல்வி கடன்லாம் ரத்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியில எவ்வளோ பேர் வந்து ரத்து பண்ண போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனா ஃபினிஷிங் தான் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் கல்வி கடனே எதுவும் ரத்து பண்ணல, இன்னும் மேலும் கல்வி கடன் தான் கொடுத்துட்டு வரீங்க. ஒருத்தனுக்கு கடன் எப்படி வந்து உதவி ஆகும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. உதவி ஆகும், நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய கோர்சஸ் போனோம், அதுக்கு வந்து பணம் தேவைப்படும். யாருன்னா போய் நம்மளை கேட்டாங்கன்னா நம்மளை நம்பி ₹1 கூட யாவனும் தரவே மாட்டான். இது எல்லாமே சரிதான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்வி கடன் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கல்விக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன், வங்கியில் வாங்கி இருக்கக்கூடிய கடன், அதை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலிலும் சொன்னோம். இப்பவும் நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமா உறுதியாக அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். இப்போ ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்றேன், பொய்யான ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கிளிப்பிங்ஸை போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த வாக்குறுதி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது மாதிரி நிறைய பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, எதுவுமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.